ஆரோவில் பாரத் நிவாசில் டிசம்பர் 7ஆம் தேதி அன்று டிஸ்கவர் த மேஜிக் ஆஃப் சம்பூர் ராமாயணா என்ற தலைப்பில் டாக்டர் ராஜலட்சுமி சீனிவாசன் அவர்கள் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து ராமாயணத்தின் அழகியல் மற்றும் அதன் சிறப்புகளை எடுத்துரைக்கும் விதமாக விரிவாக உரையாற்றினார். நிகழ்ச்சியில் ஆரோவில் செயலாளர் திருமதி ஜெயந்தி ரவி IAS அவர்கள் மற்றும் ஆரோவில் நிர்வாகிகள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். அன்னை சொன்னது 4 தவம்: அன்பு தவம், ஆற்றல் தவம், அறிவு தவம், அழகு தவம். இந்த 4 தவங்களை நாம் இன்று ஏற்றுகிறோம். அதனால் ரொம்ப ஒரு அழகான சூழ்நிலையில் முடிவில்லாத மூப்பில்லாத இளமை பொங்குகின்ற இந்த சாட்சி அரங்கத்திலே நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் ராஜலட்சுமி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ராமாயணத்தை நமக்கு சொல்லப் போகிறார்கள். அதுவும் காளிதாசனின் ராமாயணத்தை. ஏற்கனவே நாம் இந்த அரவிந்த அரங்கத்தில் பக்கத்தில் இருக்கிறாங்க, அரவிந்த அரங்கத்தில் அரவிந்த சிலை அருகே இருக்கிறோம். அவர் ஒரு பெரிய காளிதாசர், காளி உபாசகர், அன்னையின் புத்திரர். அதனால் ஒரு அருமையான இந்த சூழ்நிலையில் ஒரு இலக்கிய நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த சம்பூர் ராமாயணத்தில் என்ன விசேஷம் நான் சொன்ன மாதிரி வால்மீகி எப்படி சொல்லிட்டு வராரோ அப்படியே சொல்லிட்டு வர்றார். இன்றைக்கி முதல் நாள் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த எந்த ராமாயணத்துலேயுமே ஆரம்பத்தில் ஆரிஜின் ஆஃப் ராமாயணம், ராமாயணத்தின் தோற்றுகை அது எப்படி வந்தது அப்படிங்கிறது, அது வால்மீகி காண்டு நினச்சி அதை பற்றி எழுதி கம்போஸ் பண்ணி தன் மனசில் வச்சிருந்த உடனே அவருக்கு யாருக்கு இது கொடுக்குறது, இப்பேற்பட்ட அருமையான ஒரு காவியம் பண்ண நம்ம மனசில் தோணி வந்திருக்கு. ஹவு யூ வில் கிவ் இட் டு த வேர்ல்டு, இதை யார்கிட்ட கொடுத்தா இதை நன்னா பண்ணுவா அப்படிங்கிறதாக நினச்சி இப்போ யோஜனை பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ தான் லவகுஷா அவர் குருவாச்ச காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். உடனே அவர் லவகுஷாவுக்கு இந்த ராமாயணத்தை சொல்லி கொடுக்குறார். அந்த ராமாயணத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் கம்போஸ் பண்ணதும் ஒரு யார்கிட்ட கேட்டு பண்ணுறாருனா, இதெல்லாம் காவியங்கள் வால்மீகி எழுதுகிற போது ஒரு பெரிய ஹீரோவை பற்றி எழுதணும். இந்த புஸ்தகம் இன்னியோடு போகக்கூடாது, இந்த யுகத்தோடு போகக்கூடாது, யுகமாக இருந்து எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டணும் அப்படிங்கிற இது இருந்ததுனால இன்றைக்கி இந்த லோகத்தில் இவனிடத்தில் எல்லா குணமும் இருக்குது அப்படிங்கிறதாக கேட்டு நாரதரை போய் கேட்குறார். ஏன்னா நாரதர் திரிலோக சஞ்சாரி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் எப்போதும் 3 லோகத்தையும் சுற்றிகிட்டே இருப்பார். அதனால் எல்லாம் எங்கே என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது எல்லாம் தெரிஞ்ச முக்காலமும் உணர்ந்த ரிஷி அவர். அதனால் அவர்கிட்ட வால்மீகி கேட்ட உடனே அவர் ராமருடைய குணங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறார். இதெல்லாம் சொன்ன உடனே வால்மீகி அவருக்கு ரொம்ப அதில் ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுடுத்து. இப்பேற்பட்ட காவியமாக நான் பண்ண போகிறேன், என்னால் முடியுமா அப்படிங்கிறது கூட அவருக்கு தோணி போயிடுது. அப்படி தெரிஞ்ச உடனே அப்படி யோஜனை பண்ணிட்டு எப்படி இதை பற்றி எழுதுறது அப்படின்னு இவர் போகிறபோது நதியில் குளிக்கிறதுக்கு போகிறார். அப்போ போகிறபோது சடனாக ஒரு வேடன் ஒரு புறாவை அடித்து அது கீழே விழுந்து இறந்துடுறது. அது கத்துற அழுகை குரல் இவர் மனசில் மகா வேதனையை உண்டு பண்ணிட்டு. அப்போ அவர் பார்க்குறாரு, நான் இப்படி பெரிய ரிஷியாக இருந்தேன், இத்தனை காலம் ராமநாமத்தை ஜெபம் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி நல்லது கெட்டதெல்லாம் ஏன் மனசில் தோணணும்? ஒருத்தர் அடித்தா என்ன, அழுதா என்ன, எல்லாம் ஒன்று தான், எல்லாம் பரபிரம்மம் தானே, அந்த இது நிலையில் தானே நான் இப்போ இருக்கேன், எனக்கு ஏன் இப்படி ஏற்பட்டதுன்னு இவர் ரொம்ப வேதனை அடைஞ்சிட்டு அந்த ரிஷியை வேடனை சாபம் கொடுத்துட்றார். என்ன சாபம் கொடுக்குறாருன்னா, மா நிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகமஹா சாஸ்வதி சமாகா எத் கிரௌஞ்சம் மிதுனாத் ஏக்கம் அவதீகி காமமோகிதம்னர். நீ இந்த 2 பட்சிகள் இருந்ததை அதில் நீ ஒன்றை கொன்னுட்டே இல்லையா, எவ்வளோ ஆனந்தமாக அதுகள் இருந்தது. இந்த இயற்கையினுடைய வர்ணனையும் பார்த்துட்டு, பட்சிகளுக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு இந்த காலம் வரபோது, வசந்த காலம் வரபோது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கிற இலைகளெல்லாம் பார்த்துட்டு, புஷ்பங்களை எல்லாமும் பார்த்து அனுபவிச்சுட்டு, அதனுடைய கொலியை கேட்குறதே நமக்கு ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்கும். அப்பேற்பட்ட நேரத்தில் போய் நீ இந்த மாதிரி அதனுடைய ஆனந்தத்தை கெடுத்தியே, அதனால் நீ இந்த லோகத்தில் இருக்க மாட்டே அப்படிங்கிறதாக ஒரு சாபம் கொடுத்துட்டார்.
சாபம் கொடுத்தாவிட்டு தான் இவருக்கு மனசில் வந்து ரொம்ப வேதனை இன்னும் ஜாஸ்தியாகிடுது. முதல்ல அந்த பட்சியை அடித்தானேங்கிற ஒரு வேதனை இருந்தது. அதோடு இல்லாமல் இதுக்கு ஏன் நம்ம மனசில் இவ்வளோ ஒரு விகாரம் ஏற்படணும், ஒரு மாறுதல் ஏற்படணும்? எல்லாம் லோகத்தில் நடக்கிறபடி நடக்கும். அதை வந்து இப்போ நம்ம அரவிந்தர் சொன்ன மாதிரி ஃபெய்த் இன் த விக்டரி ஆஃப் த லைட் அப்படின்னு எது நடக்குமோ அதில் நமக்கு ஃபெய்த்து, நம்பிக்கை, ஆழ்ந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம போகணும். எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நம்மளை அசங்க விடக்கூடாது. மனதை வந்து ஒருமுகமாக இருக்கிறதுலையே வைக்கணும். அப்படி இருக்கிற போது நேக்கே இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற போது பிரம்மா அங்கே வர. பிரம்மா வந்து நீ வந்து இது சாபம் இல்லை, இது வந்து ராமாயணத்தை நீ எழுத ஆரம்பிச்சிருக்க, ராமரோட கதையை எழுத போகிற, இது 3 லோகத்தையும் பிரசித்தமாக இருந்து எல்லாருக்கும் பயன்பட போகக்கூடியது, அதனால் அதை நீ நினச்சி மேலே ராமகாவியத்தை பண்ணுன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட இதுதான் ராமாயணத்தினுடைய தோற்றம். அதை எல்லா சில ராமாயணங்களில் நம்ம பார்க்குறோம், எங்கேயாவது நடுவில் ஒரு இடத்துல ஜஸ்ட் அதை வந்து ரிமைண்ட் பண்ணியிருப்பாள். பட் ஆனால் சம்பு ராமாயணத்தின் ஆரம்பமே இப்படி ஆரம்பித்து அவர் எப்படி வர்ணிச்சுன்னு வந்தாரோ அப்படியே சொல்லிட்டு வர. அந்த மாதிரி ஒரு சிறப்பு இருக்கிறதுனால நான் என்ன நினச்சேன்னா, இந்த சம்பு ராமாயணம் குழந்தைகளுக்கு தெரியறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இளைய தலைமுறைக்கு இது வந்து ரொம்பவும் பயன்படக்கூடியது. ஏன்னா 24,000 ஸ்லோகத்தையும் நம்ம உட்காந்து படித்தோன்னா அது ஒன்று தான் நம்ம படிக்க முடியும், வேறு ஒன்றும் நம்ம படிக்க முடியாது. அதுலேயே எல்லாம் நமக்கு வருது. இது பூகோளமோ சரித்திரமோ இல்லைன்னாக்க கேரக்டர் பில்டிங் எல்லாம் அதில் வருது. அதனால் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனாக்கா அதை படிக்கிறதுக்கு அவ்வளவு நாட்கள் எடுக்கும். அதனால் இந்த அவசரமாக ஒரு வாழ்க்கை நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாம் நமக்கு 2 நிமிஷத்தில் நடக்க வேண்டியது. ஒரு கிக் பண்ணினாக்க நமக்கு உடனே சமாச்சாரம் வெளியில் வரணும் இல்லையா? அந்த நேரத்தில் தான் நம்ம இருந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கிற போது இந்த சம்பு ராமாயணத்தை சொன்னோன்னாக்க அது வந்து கொஞ்சம் ராமாயணத்தை இன்னும் உங்கள் மனசில் நன்னா பதிய வச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் கொடுத்து கேட்கக்கூடிய ஆர்வத்தையும் ஊட்டி நன்னா எல்லாரும் புரிஞ்சுப்பேன் அப்படிங்கிறதாக நினைச்சு தான் இந்த சம்பு ராமாயணத்தை நான் எடுத்துக்கொண்டேன். புதுச்சேரி பாரதி பூங்காவில் சாலையோர ஓவிய கண்காட்சி டிசம்பர் 8ஆம் தேதி அன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இக்கண்காட்சியில் சபாநாயகர் செல்வம் அவர்கள், கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் திரு கலியபெருமாள் அவர்கள், கண்காட்சி அமைப்பாளர் ஓவியர் திலக் அவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு விருதுகளையும் கவர்னர் வழங்கினார். இந்த சாலையோர ஓவிய கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட ஓவியர்கள் கலந்து கொண்டு தங்கள் ஓவியங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இதை ஏராளமான பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர்.
டிசம்பர் 8ஆம் தேதி அன்று புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா அவர்கள் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். பாகூர் துணை மின் நிலையத்திற்கு வந்த அவர்களை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்கள் வரவேற்றார். பாகூர் துணை மின் நிலையத்தின் ஆய்வை துவக்கிய மத்திய குழுவினர் தொடர்ந்து கிராம பகுதிகளில் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்கள், சேதமடைந்த சாலைகள், வாய்க்கால்கள், பாலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் டிசம்பர் 9ஆம் தேதி உழவர்கரை மற்றும் வில்லியனூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை சேத விவரங்களை இக்குழுவினர் ஆய்வு செய்தனர்.